ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ், நான் அவங்க ரீஸ்ட்ரேஜர் திங்ஸோட சீசன் 1 எபிசோட் 4 பிரேக் டவுன் தான் இந்த விட நாம் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? நிறையவே விஷயங்கள் காட்டியிருக்காங்க. என்னென்ன காட்டியிருக்காங்கன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அவர்கள் மாதிரி 4 விஷயத்தில் தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹை எடுக்கிறாங்க. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஜாய்ஸோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவங்ககிட்ட பேசினேன், அவன் இங்கே தான் இருக்கான், அந்த லைட்ஸ் மூலமாக கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கான், அந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க, ஜானத்தன் பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு அவன் கோவத்தில் ரூமுக்கு போய்க்கிறான். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் ஹாப்பர் அதெல்லாம் கேட்டுட்டு, பாரு ஜாய்ஸ், நானும் இப்படி தான், என் பொண்ணு சாரா இருந்ததுக்கப்புறம் அவளை நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அவங்ககிட்ட பேசுகிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு அது என் மைண்ட் என்கிட்ட விளையாடுறது தான், நான் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டேன், வெளியே வரலன்னா நான் எப்பயோ போயிருப்பேன், நீ அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது அந்த மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி, எனக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம் ஹாப்பருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் அந்த பின்னாடி இந்த ஷெட்டிலேருந்து ஒரு கோடாரி எடுத்து வந்து உட்காந்துட்டாங்க. ஏன்னா போன எபிசோட அந்த மாஸ்டர் தோத்துச்சுல, ஆனால் இப்போதைக்கு ஒரு கோடாரியை பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்காங்க. கட் பண்ணி நம்ம மைக்கு காட்டுறாங்க. மைக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இப்போ எல்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் எல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ரேடியோ வச்சு பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் இதை ஆஃப் பண்ணுறியா, அதெல்லாம் உன்னால தான், நீ இப்படி சொன்னதுனால தான் நான் செம்ம கடுப்பாயிட்டேன், நீ உயிரோட இருக்கான்னு சொன்னேன், அவன் செத்து போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்கில் அந்த ஃப்ரீக்வன்சி ஆக்சுவலி நம்ம எல் மாற்றி வச்சிட்றா. அதை மைக் வந்து பார்த்துட்டு மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கான். டே நீ யாரா, என் வில் எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்க. அது யார் அப்படின்னு கேட்க, அது வில் தான் அப்படின்னு அவன் சொல்கிறா. டைட்டில் போட்டு எகைன் எபிசோட்குள்ளே வந்தால் வெடிஞ்சுது. ஜானத்தன் ஜாய்ஸும் வில்லோட பாடியை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைக்குமே வந்துட்டு லூக்கஸ்க்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். டே ஒரு முக்கியமான விஷயம், நான் கிளம்பி டஸ்ட்டனை கூட்டு வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாப்சிக்காக அவங்க வந்து பார்க்குறாங்க. பாடியை ஜானத்தன் பார்த்துட்டு வெளியே போயிடுறான். இந்த பக்கம் ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஒரு பர்த் மார்க் இருக்கும், அதை காட்டுங்கன்னு சொல்ல வெளியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஜானத்தனும் கூட பார்த்தீங்கன்னா ஜிம் ஹாப்பரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கவலைப்படாது, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஜாய்ஸ் வெளியே வேகமாக ஓடி வந்துட்டு, அது என் பையனே கிடையாது, யாரோ ஒருத்தனை காட்டி என் பையன் நீ ஒத்துக்க சொல்கிறியா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, சைன் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவன் சண்டை போடுறாங்க. ஜானத்தனுக்கு ஜாய்ஸ்க்கு ஒரு சின்ன சண்டை. சரி எப்படியா போங்க, நான் அவனுக்கு ஃபியூனரல் நடத்த தான் போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுறான். அண்ட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நான்சியை காட்டுறாங்க. ஸ்டீவ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ வெளியே என்ன, நாம அங்கே இருந்தோம், நம்ம பீர் அடிச்சோன்றதெல்லாம் வெளியே சொல்லிடாது அப்படின்னு சொல்லும்போது, டே என்னடா பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பி இப்போ அகைன் பசங்க கிட்ட வந்தா. பசங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து வில் தான் பேசுகிறானா, உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, டே நல்லா தெரியும், அவன் தான் பேசுகிறான், எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சு, நம்ம எப்படியாவது இப்போ வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரேடியோ மூலம் காம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, ஹீட் கிட்ட இருக்கிற ஸ்கூலில் அதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் இவ்வளோ அப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது அப்படின்னு பார்க்க, அவளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிவிசிங் அடிச்சு மேக்கப்லாம் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு மாதிரி அலங்கரிச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இப்போ ஹாக்கின்ஸ் லேபை காட்டுறாங்க. லேபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரோ ஷெப்பர்ட்னு சொல்ல போகிற ஒருத்தருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா காஸ்டியூம்லாம் போட்டு விட்டு அப்சைட் டவுன் வேர்ல்டு அந்த போர்ட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமைச்சு வைக்கிறாங்க. உள்ளே போன ஆளுக்கு ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா நடந்து வெளியே பார்த்தா வெறும் அந்த கம்பி மட்டும் தான் வந்துட்டு இருக்கு, உள்ளுக்குள்ளே அந்த ஆளை காணோம். ஸோ ஏதோ அந்த ரேடியோவில் ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து அவர் அட்டாக் பண்ண மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைலண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா நான்சியை காட்டினா அவளை விசாரிக்கிறதுக்காக 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. வந்து அவங்ககிட்ட பேசிட்டு, அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருந்த ஒரு ரூமில், ட்ரெஸ் தான் மாற்றிட்டு இருந்தியா, என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நோண்டி கேள்வி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் ஏதோ ஒன்று பார்த்தேன் அப்படின்றா. ஸோ அந்த மான்ஸ்டரை பார்த்தால அதை தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் பார்பராவை காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறது விட்டு எங்கிட்ட இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் தெரிஞ்சு தான் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவளை துரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவள் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து அம்மா கூட சண்டை, நீ அங்கே என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், என்ன முட்டாள் நினச்சி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் செஞ்சேன், ஆனால் அது இப்போ முக்கியம் இல்லை, பார்பரா காணாமல் போனதை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் சொல்லிட்டு இருக்கா. சண்டை போட்டு ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை நோட் பண்ணுறா. அப்புறம் தான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியுது, ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒட்ட வச்சு பார்க்கும்போது தான் சைடில் அந்த மான்ஸ்டரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஃபோட்டோவில் எடுத்துருக்காங்கன்றது தெரியுது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அவன் ஜானத்தன் பேசுகிறான். ஜானத்தன் ஆக்சுவலி ஃபியூனரல் ஹோமுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டி வாங்க போயிருப்பான். அங்கே அவனை பார்த்துட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் பார்பராவை பார்த்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்சி வந்துட்டு இப்போ ஜானத்தன் கிட்ட கேட்டுட்ருக்கா. இல்லை எனக்கு தெரில, நான் பார்த்தேன், அவள் ஒரு செகண்ட் அங்கே இருந்தால் திடீர்னு காணாமல் போயிட்டா, மேபி அவள் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போயிருப்பா இல்லை உள்ளே போயிருப்பான்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணுறான். அப்புறம் தான் பார்த்தி அங்கே ஏதாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஜானத்தன் கேட்குறான். என்னன்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் ஒருத்தனை பார்த்தேன், அது பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அவன் பார்க்க எப்படின்னு தான் கேட்க, வித்தியாசமாக இருந்தான், அவனுக்கு முகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு ஜானத்தன் டக்குன்னு சொல்லிடுறான். உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்க, அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ லேபுக்கு போய் அங்கே ஃபோட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசாக்கி பார்க்குறாங்க. அந்த மான்ஸ்டர் இப்போ தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா ஏதோ வளர்றாங்கன்னு நினச்சேன், பட் அவங்க உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஜானத்தன் சொல்கிறான். அப்போ மைக்கும் உயிரோட தான் இருக்கா, பார்பராவும் உயிரோட தான் இருக்கா, அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. கட் பண்ணி நம்ம ஜிம் ஹாப்பர் கிட்ட வந்தால், ஹாப்பர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவரோட ரூட்டில் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேரின்ற ஒருத்தர் தான் இந்த இடத்துல இந்த பையனுக்கு அட்டாப்சி பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு. பட் அவரை மாற்றிட்டு ஸ்டேட்ஸ்லேருந்து வேறு யாரோ புது ஆட்கள் வந்திருக்கிறதா மென்ஷன்
மென்ஷன் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேரியை வந்துட்டு வேணும்னே அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு வேற யாரையோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாப்சி பண்ண வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம ஜிம் ஹாப்பருக்கு தெரிய வருது. தெரிய வந்து அவரோட ரூட்டில் விசாரிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்து குவாரியில் பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ட்ரூப்பர், அவங்ககிட்ட உட்காந்து பார்த்தீங்கன்னா இப்போ குடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. நீ தான் நாங்கள் கண்டுபிடிச்ச, எப்படியா கண்டுபிடிச்ச அப்படியே பேசிக்கிட்டு இருக்க, பாடுறா அது உனக்குலாம் தேவையில்லாத வேலை, நீ கம்முன்னு போயிரு அப்படின்னு சொல்லி போகும்போது வெளியே பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு வச்சு நச்சு 4 அடி அடிச்சு, டேய் யார்ரா நீ, யாருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்க பின்னாடி ஏதோ ஒரு கார் நிற்கிது, யார் காரா அது, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் கன் எடுத்துட்டு வராரு, காரும் போயிடுது, அந்த ஆளும் எஸ்கேப் ஆயிடுறான். என்ன தான்டா நடக்குதுங்க, அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் நின்றுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதோட விடக்கூடாது, டேரெக்டாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அட்டாப்சி பண்ணுற இடத்துக்கே போயிடுறாரு. வெளியே இருக்கிறவங்கிட்ட சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஒரு போலீஸ் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு நச்சுன்ற அடியை போட்டு அவனை நாக் அவுட் பண்ணிட்டு உள்ளே போய் அந்த பாடியை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாரு. அப்புறம் தான் கத்தி எடுத்து கிழிச்சு பார்த்தா அது டெட் பாடியே கிடையாது, அது பொம்மை. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்சு இருந்துகிட்டு இருக்குங்க. பஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு தக்காளி என்னடா இது அப்படின்ற மாதிரி அவர் ஷாக் ஆக்கி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த ஹாக்கின்ஸ் லேபுக்கு போயிடுறாரு. அந்த லேபோட அந்த ஒரு ஃபென்ஸை வெட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அதுதான் எபிசோட லாஸ்ட் சீனு. பட் இதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ நம்ம பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரும். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூப்பிட்டு போனாங்களே, ஸ்கூலுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த ரேடியோவை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. பட் அங்கே போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில் பயஸ்க்கு ஒரு அஞ்சலி கூட்டம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சலி நடந்துட்டு இருக்கு. அங்கே 2 பசங்க இவங்களை புள்ளி பண்ணுவானுங்களே, அந்த பசங்க 2 பேரும் சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் அவன்ட்டு ஆளுவான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மைக் அவங்க கூட சும்மா ஒரு இதுக்கு போக, இங்கே என்ன வேடிக்கையாக இருக்காடா உனக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. டே இதெல்லாம் வருத்தப்படலாம் எங்களுக்கு செட் ஆகாது, மூட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல மைக் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான் கீழே. செத்தடா டே அப்படின்னு அவன் அடிக்க வர டக்குன்னு அவன் நின்னுறான். நம்ம எழுதாங்க அவள் பவர் யூஸ் பண்ணி அவளை ஸ்டாப் பண்ணிடுறா. ஸ்டாப் பண்ண மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேயே பயபலியாக ஒன்றுக்கு போக வச்சிட்றான். ஸோ சுற்றி எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்து சிரிக்கிறாங்க, ஒரே அசிங்கமாக போச்சுக்குமாரு அப்படின்ற மாதிரி. இதை பண்ணது நம்ம எல் தான். ஸோ எல் அதை பார்த்துட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த மைக்கை ஆப்ரேட் பண்ண தான் அந்த பசங்க போயிட்டு இருக்காங்க. மைக்கை ஆப்ரேட் பண்ண போகிற இடத்துல அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக். அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு டெஸ்ட் நடத்திட்டு இருப்பாங்களே, வேற ஒரு ரூமில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பேசுகிறத நீங்கிறது எனக்கு கேட்டு சொல்லுமா அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீடிங் ஆர் டெலிபதி மாதிரி தான். அங்கேருந்து கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல அவர் பேசுறது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இருக்கிற ஒரு ரேடியோவில் டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கிறவன் பேசுகிறத இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த ரேடியோ மூலமாக டெலிகாஸ்ட் பண்ண வைக்கிறா. ஸோ வில் அந்த இடத்துல பேசுறது இந்த ரேடியோ மூலமாக இங்கே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அது அந்த பசங்களுக்குமே கேட்குது. அவன் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைடில் ஜாய்ஸ் காட்டுறாங்க. அவங்க வீட்டில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. செவுத்துக்குள்ளே அவங்க பையன் பேச மாதிரி தெரியுது. அந்த கவரை கிழிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு சதை மாதிரி ஒரு லேயர் இருந்துட்டு இருக்கு. அவங்க பையனை அவன் பார்த்துடுறாங்க. இந்த மாஸ்டர் வந்துகிட்டு இருக்குன்னு வில் சொல்ல, நீ போய் ஒளிஞ்சிக்க, நான் சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே சமயத்தில் பசங்க பார்த்தா அந்த ரேடியோ பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, தீ பிடிச்சி போச்சு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்க. இப்போ எல்லாரும் நடக்க முடியல, டே அவளை தூக்குங்கடா, தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி அவளை சேரில் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் ஜாய்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. உடச்சா அந்த பக்கம் இருக்கிறது தான் தெரியுது. ஆக்சுவலி அந்த போர்ட்டல் எப்பயோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க செவுத்தை போட்டு உடச்சிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட எக்ஸஸ்பெண்ட் லானிக்குமே கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க போல. அந்த ஆளுமே லாஸ்ட்டில் வந்துட்டு இருப்பான். அண்ட் எபிசோட லாஸ்ட்டில் தான் நம்ம ஹாக்கின்ஸ் லேபுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஜிம் ஹாப்பர் போய் அந்த வேலியை பார்த்தீங்கன்னா கட்டரை வச்சு வெட்டுவார்ல, அந்த சீனோட இதை கட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் எண்ட் ஆஃப் தி எபிசோட். நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மார்வல் 4வது எபிசோட சம்பவம் பண்ணுற மாதிரி எனக்கு சம்பவம் பண்ணல, பட் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்தி இருந்திருக்காங்க. வேளாள் தான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வருது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.